உடனே கூட இருக்க எலிசா என்ன செய்யறாரு, கத்தி கத்தி அழுகிறாரு. தகப்பனே, என்னை விட்டுட்டு நீங்க போறீங்களே, இனிமே நான் உங்களை எப்படி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழும்போது எலியாவோட ஷால் அந்த மேல போட்டிருப்பாங்கன்னு சொல்லேன், அந்த ஷால் மேல இருந்து பறந்து கீழே எலிசா மேலேயே விழுகுது. அப்போ அவர் சொன்னார் இல்லையா, நீ போகும்போது நீ என்னை பார்த்தேன்னா அந்த வரம் உனக்கு ரெட்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு. அதே போல எலியாவோட டபுள் மடங்கான பலம் இப்ப யாருக்கு வந்துருச்சு, எலிசாவுக்கு வந்துருச்சு. அப்ப இப்ப எலிசா திரும்ப போகும்போது யோர்தான் நதி ரொம்ப தண்ணி ஓடும் இல்லையா, அதுல அந்த எலியாவோட ஷாலை வச்சு எலிசா இப்படின்னு அடிக்கிறாரு. திரும்ப தண்ணி ரெண்டா பிரியுது. ஏன்னா இப்ப எலிசாக்குள்ள என்ன வந்துருச்சு, அந்த வல்லமா வந்துருச்சு. ஊர் வழியா போயிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல உள்ள ஜனங்கள்லாம் சொல்றாங்க, ஐயா உங்களுக்கு நிறைய வெள்ளமா வந்துருச்சுல, எங்க ஊர்ல தண்ணி இருக்கிற தண்ணி எல்லாம் கெட்ட தண்ணியா இருக்கு, அதை குடிச்சிட்டு நிறைய பேரு இறந்து போயிடுறாங்க, இல்ல ஏதாவது ஒரு நோய் வந்துருது, அத லேண்டுக்கெல்லாம் தண்ணி ஊத்துனோம்னா செடியெல்லாம் முளைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க.